நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் மீது திருச்சி காவல் ஆணையர் வருண்குமார் ஐபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மீது அவதூறு பரப்பும் வகையில் பாட்டு பாடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவரது கைதுக்கு முழு காரணம் திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் என்றும் அவர் சாதி ரீதியாக செயல்படுவதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக விமர்சித்திருந்தார். இதற்கிடையே குடும்பத்தினர் மீது அவதூறு பரப்பியதாக சாட்டை துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வருண்குமார் ஐபிஎஸ் தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சாட்டை துரைமுருகன் தொடர்ந்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று நடைபெற்றது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்து சமூக வலைதளம் உட்பட எந்த இடத்திலும் தவறாக பதிவிடவில்லை என தெரிவித்து சாட்டை துரைமுருகனுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். வருண்குமார் எஸ்பி மற்றும் அவரது குடும்பத்தினரை மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் பேசியவர்களை கண்டுபிடித்து கைது செய்யவும் நீதிபதி ஆணையிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.